வணக்கம் நேயர்களே, வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் மேடை பேச்சுக்கள்ல சுவாரஸ்யமான பகுதிகள் அடங்கிய விறுவிறுப்பான தொகுப்போட இன்னைக்கும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். செவ்வாய் கிரகத்திலிருந்து ஒரு மனிதர் வந்திருக்கிறார். அவர் பெயர் மு.க. ஸ்டாலின். இந்த கோடான கோடி லட்சக்கணக்கான மக்கள் முன்னால் ஒரு சபதத்தை சொல்லுகிறேன். ஆறு வந்து சலந்து இல்லாமல் ஓடி சலசலப்பு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது சொன்னால் அது ஆழமா ஓடிட்டு இருக்கிற அர்த்தம். பணம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் தாத்தாவும் பிர்லாவும் தான் இந்தியாவின் பிரதமராக இருந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சியில முதல்ல கேட்க போறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணனுடைய பேச்சத்தான். ஒவ்வொரு மேடையையும் போல இந்த மேடையிலையும் ஆளுங்கட்சி மட்டும் இல்லாம ஆண்ட கட்சியையும் விமர்சிக்கிறாரு. கேட்கலாம். நான் பெருமையோடு சொல்லுகிறேன், இந்திய தேசத்தில் மேற்கு வங்கத்திலே ஒரு திட்டங்களை கொண்ட இடது முன்னணி இருக்கிறது. கேரளாவிலே திட்டங்களை கொண்ட இடது ஜனநாயக முன்னணி இருக்கிறது. திரிபுராவிலே திட்டங்களை கொண்ட இடது முன்னணி இருக்கிறது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமர்ந்த போது கூட ஆட்சிக்கு வந்த பிறகுதான் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கினார்கள். ஆனால் தமிழகத்திலேயே தமிழக அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான அடி என்பது மக்கள் கூட்டணி என்பதை இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த கூட்டணியுடைய கோட்பாடுகள் என்ன? உங்களுக்கு தெரியாதல்ல. தமிழகத்தை பொறுத்தவரையில் நாம் மகத்தான தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். கடந்த 1967ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டு அண்ணா தலைமை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற போது 47க்கு பிறகு 20 ஆண்டு 1967ஆம் ஆண்டு தமிழக அரசியலில் ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் சொல்லக்கூடிய ஒரு குணாம்ச ரீதியான உள்ளடக்கத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அடிப்படையில் மாற்றம் ஏற்பட்டது. அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 1969ஆம் ஆண்டு அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கலைஞர் கருணாநிதி பொறுப்பேற்றார். அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் உருவான பிறகு அடுத்தடுத்த ஜெயலலிதா அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் 5 முறை கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக பணியாற்றி இருக்கிறார். 3வது முறையாக அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக பணியாற்றி வருகிறார். வாக்களித்த மக்களுக்கு நியாயம் வழங்கி இருக்கிறார்களா? தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா? விவசாயிகள் வேதனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா? தொழிலாளர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா? விசத்தறி உரிமையாக பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா? கைவிசை தொழில் என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கலைஞர் கருணாநிதி அவர்களோ அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களோ மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படவில்லை, தங்களை வளப்படுத்திக் கொண்டார்கள். 3வது முறையாக ஜெயலலிதா முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறாரே, அவர் மட்டுமல்ல அந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் தங்களை வளப்படுத்திக் கொண்டார்கள், மக்களை பற்றி கவலைப்படவில்லை. அதே மேடையில மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ பேசினதை அடுத்து கேட்கலாம். இவரும் சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. கூடவே தன்னை ஏன் மக்கள் நல கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளரா நியமிச்சாங்கன்னு சொல்றாரு. கேட்போம். என்னை ஒருங்கிணைப்பாளரை போட்டிருக்காங்க தெரியுமா? மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர் படைக்கு சேனாதிபதி யார் தெரியுமா? 16,000 யானைகளை பந்தாடக்கூடிய பீமசேனன் அல்ல, வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன் அல்ல, வயதில் குறைந்தவனும் அனுபவத்தில் குறைந்தவனுமாகிய பாஞ்சால தேசத்து அரசன் துருபதன் மகனாகிய திருஷ்யத்யுமனன், திரௌபதியின் தம்பி, அவனைத்தான் சேனாதிபதி ஆக்கினார்கள். அதுபோல என்னை விட பெரிய தலைவர்கள் இருந்தாலும் அன்றைக்கு துர்ச்சத்யுமனன் எப்படி அந்த படைக்கு சேனாதிபதி ஆனானோ அதை போல ஒருங்கிணைப்பாளராக வைகோ இந்த படையிலே இருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெறுவதற்கு என்ன முடியுமோ
அத்தனை வியூகங்களையும் செய்வோம். சூழ்ச்சிக்கு சூழ்ச்சி, கருத்துக்கு கருத்து, ஒன்னே ஒண்ணுதான் முடியாது. துட்டுக்கு துட்டு எங்களால முடியாது. இருந்தாலும் கொடுக்க மாட்டோம், அது வேற. ஓட்டுக்கு துட்டு கொடுத்தா அதை விட ஈனப்பழப்பு எதுவும் கிடையாது, துட்டும் கிடையாது. நம்ம ஃப்ரீயா இருக்கமே, ஜனங்கள்கிட்ட போய் கேட்கிறோமே, அவங்க பணம் கொடுப்பாங்க. பொது ஜனங்களுக்கு சொல்றேன். சிலர் சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் பணத்தை கொடுக்க முடியாது. எந்த உலகத்தில் இருக்கிற? செவ்வாய் கிரகத்தில் இருக்கியா? செவ்வாய் கிரகத்திலிருந்து ஒரு மனிதர் வந்திருக்கிறார். அவர் பெயர் மு.க. ஸ்டாலின். அவர் சொல்லுகிறார், நான் லோகாயுக்தா சட்டத்தை கொண்டு போன 5 வருஷம் எங்கேயா இருந்த ஆட்சியில் இருந்தப்ப? ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போயிட்டீங்களா? போயிட்டான்னு சொல்ல கோவப்பட்டு போறாங்க. பெரிய தலைவர்ல, நமக்கு நாமே தலைவர்ல. அவரு நான் கேட்கிறேன், எங்க போயிருந்தீங்க? லோகாயுக்தா. மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டீங்களே, தமிழகத்துக்கு துரோகம் செய்தீர்களே. பச்சை துரோகம் காவிரி மண்டலத்துக்கு, பச்சை துரோகம் தஞ்சை தரணிக்கு, மன்னிக்க முடியாத துரோகம் தமிழகத்தினுடைய முக்கியமான பகுதிகளுக்கு. தெரியாமல் போட்டு விட்டேன் என்கிறார். இந்த அடிப்படை கூட தெரியாதவர்களுக்கெல்லாம் முதலமைச்சர் ஆசை வரலாமா? இல்லை, நான் வருந்துகிறேன், செய்த தவறுகளுக்கு வருந்துகிறேன். இது என்ன கிறிஸ்டியன் சர்ச்சா, தேவாலயமா? பாவ மன்னிப்பு வந்து பெற்றுக் கொள்வதற்கு அரசியல், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று முழக்கமிட்ட அரசியல். சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழக மேடையில் அந்த கட்சியைச் சேர்ந்தவரும் அக்கட்சியின் தலைவர் கலைஞர் மகனுமான கனிமொழி பேசினாங்க. அவங்க பேசினதிலிருந்து ஒரு பகுதியை இப்ப கேட்கலாம். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை வேடிக்கையாக சொன்னார்களாம், டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க தலைவர்கள் கூட, கட்சிக்காரங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அப்ப புயல் ரமணன் என்று நினைக்கிறேன், அவர் சொன்னாரு, புயல் 110 வேகத்துல, கிலோமீட்டர் வேகத்துல அடிக்க போகுதுன்னு. தலைவர் சொல்லிருக்காங்க, தமிழ்நாட்டுல வர வர புயல் கூட 110 தான் அடிக்குதுன்னு. இதுதான் நிலை. எதுவாக இருந்தாலும், ஏன்னா 110 தான் விவாதிக்க முடியாது. கேள்வி யாராவது எழுத்து கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது இல்லையா? தெரியாது. அதனால எதுவாக இருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 110 தான் படிப்பாங்க. 110 படிச்சு தமிழ்நாட்டுடைய வருவாய், ஒரு அரசாங்கத்துடைய வருவாய், ஒரு ஆண்டுக்கு இத்தனை கோடின்னு வருவாய் இருக்கும். அது எத்தனையோ செலவுகள் இருக்கு. சத்துணவு திட்டத்துக்கு இருக்கு, ரோடு போடுறதுக்கு செலவு பண்ணும் வருவாயை, கல்விக்காக செலவு பண்ண வேண்டும், பாதுகாப்புக்காக செலவு பண்ணணும், சட்டம் ஒழுங்கு நலத்திட்டங்கள் தருவதற்காக, இப்படி பல விஷயங்களுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை செலவு செய்ய வேண்டும். ஆனா இவர்கள் படிக்கக்கூடிய அந்த 110 மட்டுமே நம்ம செயல்படுத்த வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசாங்க வருமானத்தை விட அதிகமாக அவர்கள் 110 படிச்சிருக்காங்க. அத்தனை நூற்றுக்கணக்கான 110களை படித்த பெருமை ஒண்ணுதான் ஜெயலலிதா அவர்களுக்கு. அந்த 110 எத்தனை செயல்படுத்தினாங்க? விரல் விட்டு எண்ணிடலாம், 5 6. 200 300 400 110 படித்து விட்டு ஒரு முதலமைச்சர் படிக்கிறார். ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏ ஒரு சாதாரண ஆளோ இல்ல, அவங்க சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை செயல்படுத்த முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் ஒரு முதலமைச்சர் பொறுப்புள்ள அந்த பதவியிலே இருக்கக்கூடியவங்க அந்த 110 விதியின் கீழ் படிக்கக்கூடிய அந்த நூற்றுக்கணக்கான 110 அறிவிப்புகளில் அவங்க இதுவரைக்கும் செயல்படுத்தி இருக்கிறது 5 6 தான். ஆனால் பெருமையாக ஜெயலலிதா சொல்றாங்க, நாங்க எங்களுடைய புகழை பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் 36 நாட்கள் போதாது என்று. நீங்கள் செய்திருக்கக்கூடிய கொடுமையை சொல்ல வேண்டும் என்றால் 3600 ஆண்டுகள் போதாது. இந்த பகுதியில் நாம முதல்ல கேட்க போறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் துரைமுருகனுடைய பேச்சை தான். அக்கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் தான் நாட்டின் எதிர்காலம்னு அடிச்சு சொல்றாரு துரைமுருகன். இந்த நமக்கு நாமே திட்டம் ஜெயலலிதாவினுடைய ஏகாதிபத்தியத்தை அழிக்கின்ற ஏவுகணை. அவர் அந்த ஆட்சியை அஸ்தமிக்கின்ற ராமபாணம், குறி தப்பாமல் போகின்ற நாகாஸ்திரம். எனவே ஆகவே இப்படிப்பட்ட ஒன்றை
நான் தெரிவிக்கிறேன், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு வணங்கத்தக்க தலைவர். நீயோ ஒரு வியக்கத்தக்க தலைவர். நான் இன்றைக்கு மனமகிழோடு பூரிப்போடு சொல்லுகிறேன், உன்னை விட வயதிலே மூத்தவன், 55 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த இயக்கத்தில் இருக்கிறவன், இந்த கோடான கோடி லட்சக்கணக்கான மக்கள் முன்னால் ஒரு சபதத்தை சொல்லுகிறேன். தம்பி, இன்று 10-15 ஆண்டு காலத்துக்கு பிறகு நாங்கள் இருக்க மாட்டோம். ஆனால் இந்த 10-15 ஆண்டு காலத்துக்குள் தமிழகம் உன் கையில், செஞ்சாட்சி கோட்டை உன் கையில். என் மனதிலே உதிப்பதை சொல்லுகிறேன். 15 ஆண்டு காலத்துக்கு பிறகு நான் உன்னை காண இருக்க மாட்டேன். அப்பொழுது செஞ்சாட்சி கோட்டை அல்ல, டெல்லி செங்கோட்டையிலே வீட்டிருக்கக்கூடிய ஒரு காலம் உனக்கு வந்தே தீரும். இதை என் மனம், மொழி, என் உணர்வால் உன்னை வாழ்த்துகிறேன். வாழ்க நீ 100 ஆண்டு காலம், வாழ்க நீ 100 ஆண்டு காலம், வாழ்க நீ 100 ஆண்டு காலம். அதிமுக மேடைகளில் பேசுகிற தலைவர்கள், பேச்சாளர்கள் எல்லாருமே மற்ற கட்சி தலைவர்களை கிண்டல் செய்கிறது வழக்கமான ஒன்று தான். அந்த வகையில் சமீபத்தில் அமைச்சர் பழனியப்பன் ஒரு மேடையில் பேசினதை இப்போ கேட்கலாம். அப்படி சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, பேப்பரில் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. இங்கே பெத்த அப்பாவே நீ தான் அடுத்த வாரிசுன்னு சொல்லலை, மனசு வரல. அதுக்கப்புறம் கூட பிறந்த அண்ணா அழகிரி மதுரையில் சொல்கிறாரு, ஏங்க ஸ்டாலின் வீதி வீதியாக போறாரு, என்ன அவர் ஒரு காமெடி பீஸ்ன்னு சொல்லி அழகிரி சொல்றார். யார் அழகிரி? உன்னோட சகோதரன், உன்னோட பிறந்தவன், உன் ஒன்னனே உன்னை வந்து காமெடி பீஸ்ன்னு சொல்றார். 3 நாளைக்கு முன்ன அழகிரி சொல்றாரு, எந்த காரணத்தை கொண்டு திமுக ஆட்சிக்கு வராது, அடுத்த அண்ணா திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லி திமுக பெத்த மகன் அழகிரி சொல்றார். இதுதான் நாட்டினுடைய நிலைமை. தமிழக அரசியல் களம் சூடுபிடிச்சு கொஞ்ச நாள் ஆகியும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் மட்டும் இன்னும் முழு வீச்சா களத்துல இறங்கலையேன்னு யோசிக்கிறவங்களுக்கு அவரே பதில் சொல்றாரு, கேட்கலாம். ஆகஸ்ட் 31, 2007 நம் இயக்கம் துவங்கி 8 ஆண்டுகளை கடந்து 9வது ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு சாதாரண இயக்கம் என்று நினைத்து விடாதீர்கள். இது நாளை நாட்டை ஆள போகின்ற இயக்கம் என்று தைரியமாக சொல்வேன். வெற்றிக்காக போராட வேண்டும் என்று சொன்னால் உழைப்பு இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும். அந்த உழைப்பும் உறுதியும் இந்த இடத்தில் இருக்கிறது, சமத்துவ மக்கள் கட்சியிடம் இருக்கிறது. சில சமயங்களில் உழைப்பு வெளியே தெரியாமல் இருக்கலாம். இந்த சைனா வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து வரதுக்கு முன்னாடி அந்த சைனா அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே பல பேருக்கு தெரியாது. நான் திடீர்னு ஒலிம்பிக்ஸ்க்கு வந்தாங்க, பார்த்தா எல்லா தங்க மெடல் பதக்கத்தையும் வென்றவர்கள் அவராகி USA அமெரிக்காவை கதிகலங்க வைக்க செய்தது சைனா. அது போல நாம தான். ஆறு வந்து சலசலப்பு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது சொன்னால் அது ஆழமா ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம், வெளியே தெரியாது. அதுதான் சமத்துவ மக்கள் கட்சி. 8 ஆண்டுகளை கடந்து 9வது ஆண்டில் பயணித்த சூழ்நிலையிலே பல மாற்றங்கள், பல சோதனைகள், பல வேதனைகள் அனைத்தும் சந்தித்திருக்கின்றோம். எதற்காக ஒரு சாதாரண இயக்கம் அல்ல என்று சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு இயக்கம் எப்படி செயல்பட வேண்டும், அந்த இயக்கத்தில் உள்ளவர்கள் எப்படி குணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும், எப்படி ஒரு நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும், மக்கள் சேவையில் எப்படி தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத் தருகின்ற ஒரு கோவிலாகத்தான் நான் சமத்துவ மக்கள் கட்சியை பார்க்கிறேன். காரணம், நான் ஒரு முதல் தொண்டை, அதனால இந்த படத்தை வச்சிருக்கேன். என்ன கூட நான் சட்டமன்றத்தில் செல்லும் போது சிலர் கேட்டார்கள், என்ன நீங்க உங்க படத்தையே வச்சிருக்கீங்க? நான் வந்து என்னுடைய கட்சி தலைவரோட படத்தை வச்சிருக்கேன், நான் தான் முதல் தொண்டன் சொன்னேன். நான் தொண்டனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். உங்களோடு ஒருவனாக இருந்து இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும். மக்கள் நல கூட்டணியின் ஒரு அங்கமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுடைய பேச்சை அடுத்து கேட்கலாம். இந்த தேர்தலில் ஜெயிக்க பணபலம் எடுபடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு அவர் கொடுக்கிற விளக்கத்தை கேட்கலாம். பணம் இல்லாமல் வெற்றி பெற முடியுமா? போதிய வாக்கு வங்கி இல்லாமல் வெற்றி பெற முடியுமா? இப்படி சில கேள்விகள் எழலாம். பணம் வேண்டாம், நம்மிடத்திலே கொள்கை பலம் இருக்கிறது. அவர்கள் பணத்தை எடுத்து வரட்டும். பணபலத்தால் ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்று சொன்னால், பணம்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்றால் டாட்டாவும் பிர்லாவும் தான் இந்தியாவின் பிரதமராக இருந்திருக்க வேண்டும். முடியாது. பணத்தால்
எல்லாவற்றையும் சாதித்து விட முடியாது. அதுவும் இந்த தலைமுறை அரசியல் விழிப்புணர்வு உள்ள தலைமுறை, அரசியல் விழிப்புணர்வு உள்ள தலைமுறை. சமூக வலைத்தளங்களின் மூலம் தினந்தோறும் அரசியலை விவாதித்துக் கொண்டிருக்கிற தலைமுறை. ஒவ்வொரு நொடியும் அரசியலை விவாதித்துக் கொண்டிருக்கிற தலைமுறை. திருமாவளவன் யார், அண்ணன் வைகோ யார், ஜிஆர் யார், முத்தரசன் யார், பொதுமக்களுக்கு தெரியும். இந்த 4 தலைவர்களின் மீது யாராவது ஒருவர் விரல் நீட்டி குற்றம் சுமத்த முடியுமா? ஊழல் செய்தார்கள், கமிஷன் வாங்கினார்கள், இந்த நாடு கெடுவதற்கு, சீரழிந்ததற்கு நீங்கள் தான் காரணம், குற்றம் சொல்ல முடியுமா? பல்வேறு குற்றங்களுக்கு ஆளானவர்கள், பல நீதிமன்றங்களின் நெடிய படிக்கட்டுகளில் ஏறி இறங்கக்கூடியவர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சி பீடத்திற்கு வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். தமிழ்நாட்டின் ஆட்சி பீடத்தை அவர்கள் கைப்பற்ற துடிக்கிற நிலையில்தான் ஒற்றையா இரட்டையா என்று 50 ஆண்டு கால மக்களிடத்தில் திமுகவா அதிமுகவா என்று கேட்ட காலம் மாறி அவர்களுக்கு மாற்றாக இரு மக்கள் நல கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, மக்கள் நல கூட்டணி என்று சொல்லுகிற ஒரு மகத்தான திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. கட்டுப்பாடு காப்போம், கடமை ஆற்றுவோம், களத்தில் இறங்குவோம், கோட்டையில் புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுவோம், கொடியேற்றுவோம். அந்த கட்சி எந்த கூட்டணியில இணைய போகுது, இந்த கட்சி எங்க போக போகுது, அவர் யார் கூட சேர போறாரு, இவர் யார் கூட சேர போறாருங்கிற குழப்பம் இன்னும் நிலவர நிலையிலேயே இவ்வளவு சுவாரஸ்யமான மேடை பேச்சுக்களை கேட்க முடியுதுன்னா இன்னும் நாட்கள் நெருங்கும் போது எப்படி இருக்கும்னு உங்களை மாதிரியே நானும் எதிர்பார்க்கிறேன். நேயர்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.